எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? பொதுவாகவே அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் அப்படின்றது கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு அதாவது 2ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா இந்த கன்னி ராசியாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான். பொதுவாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சொந்த ராசியிலேயே உச்சமடைகிற ஒரே ஒரு ராசி எந்த ராசின்னா உங்களுடைய புதன் தான். உங்கள் ராசி அதிபதி புதன் தான். ஏன்னா கன்னி ராசியில தான் புதன் ஆட்சியாகவும் இருப்பார், கன்னி ராசியில தான் புதன் உச்சத்திலையும் உட்காந்துருப்பார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்குமே கிடையாது, எந்த ராசிக்கு கிடையாது, எந்த கிரகத்துக்கும் கிடையாது. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா 328 டிகிரியில் இருக்கிறார். 328 டிகிரியில். அதே மாதிரின்றது கும்ப ராசியில் பூருட்டாதி நட்சத்திரம், அதாவது 3ஆம் பாதத்தில் தன்னுடைய தந்தையுடைய சாரை வாங்கி, குருவுடைய சாரை வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அடுத்தது சனி பகவானும் தான் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். இது அதை விட இன்னொரு வாய்ப்பு. அது போக அதாவது பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த டைமில் புதன் பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு, சுக்கிர பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட குரு பகவான், குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பார்த்துட்டீங்கன்னா தன் சொந்த நட்சத்திரத்தில் வந்தது இல்லாமல் மற்றவங்களுக்கு இன்னைக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போது அவர் வக்கரத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாசமா கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குதுங்க. மன உளைச்சல் இருக்குது, மனக்கவலை இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியாமல் கிட்டத்தட்ட எதையும் சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற மாதிரி இருக்கிறீங்க. அதாவது ஒரு மாதம் சொல்கிறத விட 2-2.5 மாதமாகவும் இருக்கிறத கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு 2 விஷயம் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதனும் வக்கரத்தில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதாவது நட்சத்திரம் கொடுத்தவர் உங்கள் ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு ராசியாதிபதிக்கு புதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த குரு பகவானும் வக்கரத்தில் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த 2மே வக்கரத்தில் வர்றதுனால என்ன ஆகுது? கிட்டத்தட்ட குரு பகவான் இப்போ உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிறார், புதன் பகவானும் வக்கரத்தில் இருக்கிறார். குரு பகவான் 2.5 மாசமா வக்கரத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசமா வக்கரத்தில் இருக்கிறாரு. இதனால தான் உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாம நிலைமையில உட்காந்துருக்கிறீங்க. நான் வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன், வளர்ச்சி இல்லை. கவர்மெண்ட் வேலை தாங்க வாங்கிட்டு இருக்கிறேன், செஞ்சிட்டு இருக்கிறேன், முன்னேற்றம் இல்லை. சொந்த பிஸ்னஸ் தாங்க பண்றேன், 10 பேருக்கு வேலை தான் கொடுத்துருக்குறேன். நான் ஒரு லேபர் மாதிரி தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறேன். சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, வாழ முடியல, வளர முடியல. எதனாலன்னு யோசிக்கிறதுக்குள்ள மாசம் போயிடுது, வருஷம் போயிடுது. இது எல்லாமே ஒன்னே தான், குரு வக்கரம் புதன் வக்கரம். ஏன்னா புதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த குரு பகவானும் வக்கரத்தில் தான் இருக்கிறார். அப்ப இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வக்கரமும் இந்த மாசத்துல ஏற்படுது. வக்கர நிவர்த்தி இந்த மாசத்துல ஏற்படுது. கரெக்டாக மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். உங்களோட 50% கஷ்டம் தீர்ந்து போயிடும். அடுத்தது 10 நாள் கேப் விட்டு உங்க ராசியாதிபதி புதன் பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகிறார். 100% கஷ்டமும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, வெள்ளை சட்டையில பட்ட கரும் புள்ளி மாதிரி பாதிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது கண்டக சனி. இது உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கண்டக சனி. அதனால நிறைய பேருக்கு கண்டம்,
தையல் போடுறது, எலும்பு முறிவு, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு, தேவையில்லாத நஷ்டம், தேவையில்லாத தண்டங்கள், இதெல்லாம் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். ஆனால் இந்தபடி 2 கிரகம் வக்கரத்தில் போனதுனால தொழிலும் முன்னேற்றம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான். சரிங்களா? அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நான் முன்ன எடுத்தவொன்னு சொன்னேன், 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு தனக்காரகன் யாரு அப்படின்னா எப்பயுமே சுக்கிரன் தான். தனக்காரனா பணம், தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் கரெக்டாக இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நைட்டு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவாக 6ஆம் இடம் சொல்றது 6, 8, 12 இந்த 3 இடத்துல உட்கார கிரகம் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல உட்கார்ந்த கிரகம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி தான். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 இல்லை, 5 கிரகங்கள் உட்காந்துருக்குது 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்காந்துருக்குது அப்படின்னா சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு, சூரியன் உட்காந்துருக்கிறாரு, புதன் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. இது போக உங்களுக்கு ஆல்ரெடி ராகு பகவான் உட்காந்துருக்காரு. இந்த 5 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் கெட்டு போச்சு. அதனால தான் கன்னிராசிக்காரர்களுடைய நிலைமை சரியில்லை. பொதுவாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எதில் போய் பார்த்தாலும் கன்னிராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மண் வாங்குற யோகம் இருக்குது, மனை வாங்குற யோகம் இருக்குது, தொழில் ப்ரமோஷன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு போகிற பாக்கியம் இருக்குது. பொதுவாக அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி நல்லா இருக்கும்? உங்களுடைய ராசியாதிபதி உட்பட எல்லாமே 6ஆம் இடத்துல போய் கெட்டு போயிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. அதனால நான் சொல்ற விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. முழுக்க அதாவது நான் சொல்ற மாதிரி 1ஆம் தேதி நைட்டு சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? 2ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் விலகும். திருமண தடைகள் விலகும். திருமண தடைகள் விலகி திருமண யோகங்கள் அமையும். ஆல்ரெடி திருமணம் பண்ணிட்டுங்க, மன உளைச்சலா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தீங்கன்னா மீண்டும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால பார்த்துட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு 100% 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் போய் உச்சத்தில் உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா நல்ல மாற்றங்களை கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா உச்சம்ன்றது அதிர்ஷ்டம், அது ஒரு யோகம், நல்லதே பண்ணுவார். 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்கறது நடக்கும். சரிங்களா? நம்பிக்கையா இருக்கலாம். மனைவிக்கு நல்லா இருக்கும், மனைவி இல்லைக்கு கல்யாணம் ஆகலைன்னா அம்மாவுக்கு நல்லா இருக்கும், தொழில் மாற்றங்கள் கொடுக்கும், ஹெல்த் மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கும், உடல் உபாதிகள் எல்லாம் சரியாயிடும், சீரோ வந்துடும். நீங்க பயப்படவே வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி முன்னே சொன்ன குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாரு? 10ல் இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகம்ட்டான். நிறைய பேருக்கு பாருங்க, கட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புல இப்ப பிரச்சனை கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே இப்ப மாறப்போகுது. நீங்க பயப்பட வேண்டாம். மார்ச் 11க்கு மேல உங்க வேலையில மீண்டும் நீங்க வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 15ஆம் தேதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல அதாவது இருந்து 7ஆம் இடத்துக்கே மாறுறாரு, கலஸ்தரஸ்தானத்துக்கு வர்றாரு. சூரியன் போய் 7ஆம் இடத்தை உட்காந்துட்டாருன்னா திருமண வரன் சூப்பரா அமையும். ரொம்ப வருஷமா நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேங்க, ரொம்ப வருஷமான மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேங்க, எனக்கு செட் ஆகவே இல்லை, ஏன் நேரம் என்னமோ அவங்களுக்கு தான் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும் 15ஆம் தேதிக்கு மேல. அடுத்து என்ன சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது புதன் பகவான் 21ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகும்போது அதுக்கு மேல அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பொதுவாகவே நம்ம வந்துட்டு எது நினைச்சாலுமே நமக்கு நடக்கல அப்படின்ற குழப்பம் 90% கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. பழமொழி சொல்லுவாங்க, கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வழியா இருந்தா எப்படிங்க? அந்த மாதிரிதான் உங்க நிலைமை. எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்களுக்கு 100% இந்த மாதம் மாற்றங்களை கொடுக்க போறாரு. அதுக்கு ஆதாரம் சுக்கிரன் பெயர்ச்சி முதல்ல, 2வது குரு வக்ர நிவர்த்தி, 3வது உங்களுடைய ராசியாதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி. இது 3மே நல்லா இருக்க போகுது. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா?
சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி.